காலை வணக்கம். எனக்கு HM சார் வந்து ஆயிஷா என்ற நூல் கொடுத்தாங்க. அதுலேருந்து உள்வாங்கிட்ட கருத்து தான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஆயிஷா நூலை எழுதியவர் ஈரா நடராசன் அவர்கள். ஆயிஷாவிற்கு 15 வயது ஆகிறது. ஆயிஷா 10ஆம் வகுப்பு B பிரிவை சேர்ந்தவர். இவர் 56 மாணவிகளில் ஒருத்தி ஆவாள். அவங்களோட சயின்ஸ் மேம் வந்து வார்டனாகவும் இருக்காங்க, ஹாஸ்டலுக்கு சயின்ஸ் மேமாகவும் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் காந்தவியல் என்ற பாடத்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மிஸ் என்ற ஒரு குரல், என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு டவுட் மிஸ் அப்படிங்கிறாங்க. உடனே லாஸ்ட் டெஸ்கில் இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க. சிரித்தோடனே அவங்க ஃப்ரெண்ட் அவளை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைக்க முடியல. மிஸ் எனக்கு ஒரு டவுட் மிஸ் அப்படிங்கிறாங்க. என்ன டவுட்மா? மிஸ் காந்த 2ஆக உடைச்சா என்ன மிஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு 2 காந்தம் கிடைக்குமா? ஒரு 3 நிமிஷம் கழிச்சு யோசிச்சு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஆச்சரியமாயி 3 நிமிஷம் கழிச்சு யோசிச்சு சொல்கிறாங்க, 2 காந்தம் கிடைக்குமா அப்படின்றாங்க. அவங்க சொன்ன நீ உட்காருமான்னு சொல்லிட்டு அவங்க குறுக்கு நெருக்கமாக நடந்துட்டு இருக்காங்க. நம்மளால சரியாக பதில் சொல்ல முடியலையே அப்படின்ட்டு குறுக்கு நெருக்கமாக நடந்துட்டு இருக்கும்போது எப்போ பெல் அடிக்குன்னு பார்க்குறேன். பெல் அடிச்சுன்னா உடனே வெளில வந்துடுறாங்க. வெளில வந்தோடனே பின்னாடி வந்து மிஸ் ஒரு டவுட் மிஸ், அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. உடனே அதுக்கு இருந்துட்டு முடிவுற காந்த எண்ணிக்கை கிடைக்குமா அப்படின்றாங்க. அதுக்கு வந்துட்டு மிஸ் நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து பாருங்க, த ட்ரூத் ஆஃப் மேக்னட் பெட்ரோ ஸ்டூடெண்ட் கிங்லி, இந்த புத்தகத்தை படித்து பாருங்க அப்படின்றாங்க. ஆயிஷா நீ இந்த புத்தகத்தெல்லாம் படிப்பியா அப்படின்றாங்க. படிப்பேன் மிஸ் அப்படின்றாங்க. ஓகே, அவங்க வாங்கிட்டு உடனே அவங்களோட ஆசிரியருக்கு போயிடுறாங்க. போயிட்டு அன்னைக்கு நைட்டு அந்த புத்தகத்தை விரித்து திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்க்கும்போது இது மாவட்ட முத்திரை அலுவலக இற்று காட்சி, இது எப்படி ஆயிஷாவுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்க இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் குறிச்சிருக்காங்க. இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் குறிச்சிருக்கும் போது அவங்களுக்கு அன்னைக்கு நைட் ஃபுல்லாக தூக்கமே வரல. இப்போ மனுஷ பிரிவு தானா இல்லை வேற ஏதோ வா அப்படின்னு அவங்களுக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. அடுத்த நாள் காலையில் வந்து ஆயிஷாவோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் ஆயிஷா அப்படி இருக்கா? அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, துருன்னு அப்படிதான் மிஸ் இருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு வந்து ரெஜினா மிஸ்ஸும் சரோஜினி மிஸ்ஸும் யார் யாருக்கு நடிகர்களுக்கு எப்படி மச்சம் இருக்கும், புருவம் எப்படி இருக்கும்னு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மாணவர் பக்கம் அவங்களோட கவனம் திரும்பினோடனே ஒரு பொம்பளை பிள்ளைங்களும் கேள்வி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கேள்விப்பட்டு இருக்கும்போது சுகுணா மிஸ் வராங்க. மிஸ் இன்னைக்கு ஒரு பெரிய கேஸ் மாட்டிக்கிச்சு மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேஸ் மிஸ் அப்படின்னு கேட்கும்போது 11th வீட்டு பட கணக்கை 10th பொண்ணு போட்டிருக்காளாம் அப்படின்றாங்க. அதுக்கு HM மிஸ்டர் சொன்னோன்னே அவங்க சொல்கிறாங்க, டிசி குடிக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த நாள் காலையில் வந்து அவங்களுக்கு வந்து ஆயிஷாவுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. அடுத்த நாள் காலையில் அவங்க சித்தி வராங்க. வெள்ளை கலர் படுதா போட்டு வராங்க. இஸ்லாமியர்கள். அவங்க கூட 2 தங்கச்சிங்களோட வராங்க. வந்தோடனே பாருங்க ஆயிஷா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த சனி ஏன் தான் வந்து பிறந்துச்சோ தெரில அந்த மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே என் ஹஸ்பண்ட் கூட இங்கே இல்லை, அவங்க ஃபாரின்ல இருக்காங்க, எனக்கு இவளை வச்சுட்டு தலைவலியாக இருக்குது, பாதியிலே இவளோட படிப்பை நிறுத்தினான்னு பார்த்தா ஒரு SSLCயாவது முடிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம், இல்லைன்னா நாங்கள் நிறுத்திருப்போம் அப்படின்றாங்க. உடனே சரி நீங்கள் பாருங்கள் நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு ஆயிஷா ஈவினிங் வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மீட் பண்ண வரும்போது த மோஸ்ட் டேஞ்சர் மேன் இஸ் அமெரிக்கா என்ற புத்தகத்தை எடுத்துகிட்டு வராங்க. மிஸ் நியூட்டன் சோதனை நடத்தும் போது அவருக்கு 12 வயது, பிராங்க்லின் சோதனை நடத்தும் போது அவருக்கு வயது 40. அதனால் வயது தேவையில்லை மிஸ், நீங்கள் வேணால் இந்த புத்தகத்தை படித்து பாருங்க, இதில் சில பக்கம் புரியும் சில பக்கம் புரியாது, சில இது புரியும் சில இது புரியாது, படித்து பாருங்க, ஆனால் எல்லாம் கூடி சீக்கிரமாக புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடி சீக்கிரமாக புரியும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து மிஸ் எனக்கு இங்கிலீஷ் தான் மிஸ் பிரச்சனை அப்படின்றாங்க. என்னம்மா பிரச்சனை? எனக்கு இங்கிலீஷ் வர மாட்டேங்குது மிஸ், அதையும் நம்ம மொழியிலே மொழிபெயர்ச்சா நல்லா இருக்கும் மிஸ் அப்படின்றாங்க. அதையும் நம்ம மொழியிலே மொழிபெயர்க்கலாம் மிஸ், நீங்கள் கூட அந்த புத்தகத்தை ஏன் எழுதக்கூடாது அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் எழுத முடியாது, அதுக்கெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல மிஸ் நீங்கள் எழுதுங்களேன் அப்படின்றாங்க. அவங்க ஒன்றுமே சொல்லலை. உடனே கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. அடுத்து அவங்க ஈவினிங் வந்து பார்க்கும்போது வந்து அவங்களோட கெமிஸ்ட்ரி மிஸ் அடிச்சிடுறாங்க. ஏமா அடித்தாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நான் வந்து மார்க் தப்பு எனக்கு போடல, அதனால கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அப்படி அதுக்கு அடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து உன் சொந்த கதை சோகத்தில் என்னால் மார்க் போட முடியாது அப்படின்னாங்களாம். அதுக்கு உடனே வந்துட்டு அடிச்சிட்டாங்க. அதையும் வந்து சொல்கிறா. அடுத்த நாள் வந்து வரலாறு மிஸ் அடி வாங்குறான். வரலாறு மிஸ் வந்து ஜெர்சி மிஸ் வந்து அடிக்கிறாங்க. வந்து ஜெர்சி மிஸ் வந்துட்டு ஏன் ஆயிஷா வரலாறு பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அசோகரை புத்த மதத்திற்கு மாற்றியவர் யார் என்று கேட்குறாங்க. யார் என்று ஆயிஷா மிஸ் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து புத்த மதத்தை சேர்ந்தவர் ஒருத்தர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் இல்லை மிஸ் அவரோட பெயர்னு சொன்னேன். மிஸ் பதில் சொல்லாமே இருக்காங்க. அதுக்கு வந்து ஆயிஷா வந்துட்டு மிஸ் அவர் பேர் உபகுப்தர் மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கு அவங்கள வந்து ஒத்த காலில் நிற்க வச்சு அடி வெளுத்துடுறாங்க. அதை வந்து நம்ம சயின்ஸ் மேம்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நைட் அவளோட குறிப்பான ஒரு புக்கு நோட்டை விட்டுட்டு போயிடுறான். குறிப்பான நோட்டை அதை வந்து விட்டுட்டு போனதுனால அவங்களோட சயின்ஸ் மிஷினில் அதை எடுத்து போய் திறந்து பார்க்கணும். 2-3 பக்கம் திருப்பி பார்க்குறாங்க. உடனே அவங்க ரத்தத்தால் வந்து அந்த சயின்ஸ் மேமோட பேர் எழுதியிருக்கா. அவங்களோட பேர் எழுதுனோன்னா அவங்க அழுதுட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அன்னைக்கு தூங்க கிடையாது. காலையில் வந்து ஏன் ஆயிஷா என் பேர் எழுதியிருக்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தாயும் ஆசிரியரும் ஒன்று தான் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வரதாக இருந்ததுனால மாவட்ட ஆட்சியர் வரல மதியம் தான் பள்ளி அப்படின்னு சொன்னாங்க. காலைல ஆயிஷா எங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஆயிஷா வந்து கெமிஸ்ட் லேபில் இருக்கா மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணுகிட்ட கேட்டதுக்கு கெமிஸ்ட் லேபில் இவங்க போகிறாங்க, என்ன ஆயிஷா இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. உடனே அதுக்கு இருந்துட்டு மிஸ் நைட்ரசன் எத்தனை நாள் கலந்த ஊசியை தவளைக்கு போட்ட தவளையை திருப்பி பார்த்தா அதுக்கு உணர்வே கிடையாது, மறுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஊசியை நானும் போட்டேன், இனிமேல் நீங்கள் என்னை அடிச்சிங்கன்னா எனக்கு வந்து வலிக்காது மிஸ் அப்படின்னு சொல்கிறா. ஆயிஷா உனக்கு பைத்தியம்மா, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்படி சொன்னதுக்கப்புறம் மிஸ் தவளை இறந்துருச்சு மிஸ் அப்படின்னு சொல்கிறா. தவளை இறந்துச்சுன்னு சொன்னோன்னே இவளும் மயங்கிடுறா. உடனே அவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு வராங்க ஆயிஷாவை கூப்பிட்றதுக்கு ஆட்டோ போய் கூட்டிகிட்டு வராங்க. ஆட்டோ கூட்டிகிட்டு வந்து பாதியிலே இறந்துடுறா. இதனால் ஆயிஷா எதையும் சுலபமாக நம்பி விட மாட்டாள். நம்ம ரோட்டில் விழுந்தா யாராச்சும் பார்க்கறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். வாழ்க்கையில் வலிக்கு விழுந்துட்டா எல்லாம் பார்க்குற மாதிரி எழுந்திரிச்சு நிற்கணும். எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த தலைமை ஆசிரியர்களுக்கு நன்றி.